அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து தொடர்ச்சியாக வருஷம் வந்து இந்த ரோஸ் டே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதே ரோஸ் டே தான் நாம் இங்கே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கலந்துக்கிட்டு இருக்கோம். என் கூட வந்து இங்கே சௌந்தர்யா இருக்காங்க, 6th ஸ்டாண்ட் படிக்கிற சௌந்தர்யா. இன்னைக்கு எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்குற இந்த சிரிப்பு, இந்த நம்பிக்கை வந்து பல பேருக்கு வந்து பெரிய நம்பிக்கை கொடுக்கும். வாழ்க்கையில் வந்து போராட்டம்ன்றதெல்லாம் இருக்கும், ஆனால் போராடி ஜெயிக்கணுன்றது வந்து நமக்குள்ளே வர தன்மை தான். அந்த போராடுற தன்மை வந்து நம்ம வளர்த்துக்க வேண்டும். இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் தைரியம் கிடைக்கும். நாம் எல்லாரும் இந்த மாதிரி சௌந்தர்யா என்றைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இதே மாதிரி ஸ்ட்ராங்காக வரணுன்றதான். ரொம்ப சந்தோஷம். இந்த ரோஸ் டேயில் வந்து இந்த மாதிரி எல்லாரும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அப்போலோ கொடுத்துருக்காங்க. நாங்கள் படத்தில் வந்து நடித்து அவங்க எல்லாரும் மகிழ்ச்சி படுத்துறத விட இங்கே நேரடியாக வந்து அவங்கள ஒரு வேலை அவங்க முகத்தில் அந்த சிரிப்பை கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. பொதுவாக மருத்துவம்ன்றது நம்மளோட வெறும் டே டு டேக்கான ஒரு சேவை அப்படின்னு மட்டும் நினைக்காம அதையும் தாண்டி அதை ரசித்து இன்னும் அதை அழகுபடுத்துறதுக்காக அவங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு அவங்க கூட இந்த மாதிரி வந்து சந்தோஷமாக சிரித்து, இது வெறும் ஒரு என்ன சொல்லுவோம் சிகிச்சை சேவை, ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு இடம்னு இல்லாமல் இது ஒரு குடும்பம் மாதிரி இங்கே எல்லாருமே வந்து பழகிட்டு இருக்காங்க. ஏன்னா பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிறது அதுதான். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், இங்கே பெரிய நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு, நாங்கள் இங்கே எல்லாம் ஜெயிச்சு வருவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு அப்போலோவுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து தொடர்ந்து இங்கே அப்போலோவில் பெரிய ஒரு பேஷண்ட்டாக இருந்திருக்கேன். நிறைய வாட்டி இங்கே பல விபத்தில் வந்து சந்திச்சிருக்கேன். இங்கே வரும்போது வந்து எனக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து என்னை நிறைய முறை காப்பாற்றிருக்காங்க. இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அப்போலோ தான். அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த வகையில் நான் இன்றைக்கி ஏதோ ஒரு வகையில் வந்து பயன்படுறேன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே வந்து நான் வந்து இங்கே இவங்களை சந்தோஷப்படுத்துவேன்னு பார்த்தா அவங்க எல்லாரும் என்ன சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க. ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் என்னன்றது வந்து அது டாக்டர்ஸ் தான் வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷனல் அவங்க பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்ணலாம், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும், இந்த குட்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம் வந்து சொல்ல முடியும் இந்த என்ன சொல்லுவோம் இந்த இந்த விஷ பொருட்களை வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல தான் முடியும். இது அவங்களா புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அதை நாம் எப்படி தக்க வச்சுக்கிறோம், எப்படி சரியாக வந்து வச்சுக்க போகிறோன்றதை நாம தான் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ நாம் சொல்லி தெரியறதோட அவங்களா உணரணும். தயவு செய்து நீங்கள் அதை நினச்சி பாருங்கள், நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். நான் பொதுவாக வந்து என்னோடய படங்களில் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கணும், இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதனால் வந்து நல்ல மெசேஜ் சொல்ல முடியும்னா அது நான் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணி நினைக்கிறேன். நம்பியார்ன்ற ஒரு படம் பண்ணுறோம், அதுலேருந்து ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது, இது நோக்கியே ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ ஐ ஹோப் பீப்புள் ரிசீவ் இட் எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா நாங்களும் வந்து கன்வே பண்ணுற மெசேஜை வந்து சட்டிலாக கன்வே பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா ரொம்ப அழுத்தி சொன்னாலும் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. அது ஏற்றுக்கணும். எல்லோரும் வந்து ப்ராப்ளி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.